அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். சென்சோஜி டெம்பிள்ங்கிற ஒரு டெம்பிளை பற்றியும் அதை சுற்றி இருக்க இடங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இந்த ஸ்கை ட்ரீலாம் மறைஞ்சிருக்கு, வின்டர் சீசனாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இது ஏப்ரல் மாதம் சக்குரா சீசன். ஏப்ரல் மாதத்தில் நான் வின்டர் ஜாக்கெட் போட்டு சுற்றின ஒரே இயர் இந்த இயராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டெம்பிளுக்கு என்ட்ரன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே சில கைட் அந்த கை ரிக்ஷா இழுக்கிறவங்க நம்மளை இந்த டெம்பிளை சுற்றி உள்ள இடங்களை நாங்கள் சுற்றி காமிக்கிறோன்னு சொன்னாங்க. ஸோ நாங்களும் அதில் ஏறி நாங்கள் போனோம். அப்போ போகிற வழியெல்லாம் அவங்க எங்ககிட்ட அந்த ஹிஸ்ட்ரி பற்றி இந்த இடங்களை பற்றி சொல்லிக்கிட்டே போனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சென்சோஜி டெம்பிள் சுமிடா ரிவர் பக்கத்தில் தான் இருந்துச்சு. இந்த ஹிஸ்ட்ரியை நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த பக்கம் அந்த சுமிடா பார்க் பக்கம் தான் இவங்க எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக அழகான சக்குரா ஃப்ளவர்ஸ்லாம் ரொம்ப அழகாகவே பூத்துருந்துச்சு. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் லைட் பிங்க்கு, அப்புறம் டார்க் பிங்க்கு, அப்புறம் ஒயிட்டுன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான அந்த பூக்கள் இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்குமே வெவ்வேறு வகையான பேர் சொல்கிறாங்க. நம்ம மொத்தமாக சக்குரான்னு நம்ம நினச்சி பேசிகிட்ருக்கோம். நமக்கு ஜப்பான், சவுத் கொரியா இதெல்லாம் ரொம்ப மாடர்ன் சிட்டி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. ஆனால் அங்கே போனோன்னு தான் தெரியும், அந்த பழமையான கலாச்சாரத்தை ரொம்ப கவனமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரிக்ஷா டோர் இங்கே ட்ரெடிஷ்னலாக ஃபேமஸாக இருக்கிற ஒன்று. இவங்க இந்த ஹிஸ்ட்ரி பற்றிலாம் ரொம்ப கிளியராக நமக்கு சொல்லிகிட்டே வந்தாங்க. அதாவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க இவங்க எல்லாம். நான் உங்ககிட்ட கேட்டேன், எங்களை வச்சு இழுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கா, எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், இல்லை நீங்கள் பேசிக்கிட்டே வாங்க, எனக்கு அது போதும், என்கிட்ட பேசிக்கிட்டே வந்தால் எனக்கு அந்த பாரம்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க பேசுகிறதே ஒரு புதுசாக பழகிறவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இல்லை. இப்போ நாங்கள் தனியாக போயிருந்தா கூட இந்த சக்குராலாம் எங்கே இருக்குன்றது தெரியாமல் நாங்கள் போயிருந்திருப்போம். இவங்க அந்த ஏரியாவிலே இருக்கனால எந்த ஏரியாவில் நிறையா அந்த பூத்து இருக்குன்னு தெரிஞ்சு அந்த வழியாக எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இந்த செர்ரி ப்ளாசம் ஜப்பானில் அந்த மார்ச் எண்டுலேருந்து ஏப்ரல் அந்த மிடில் வரைக்கும் இருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் அந்த ஏப்ரல் அந்த 2 வீக்ஸில் ரொம்ப நல்லாவே ஒவ்வொரு ஏரியாவிலையும் பூத்துருக்கும். இவங்க எங்களை என்ட்ரன்ஸில் இறக்கி விடாமல் வேறு வழியில் இறக்கி விட்டாங்க. நாங்கள் இந்த வழியாக தான் நாங்கள் இந்த டெம்பிளுக்குள்ளே போனோம். அதனால் மெயின் டெம்பிள் எங்களுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சு. ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இல்லை. இது 1300 வருஷத்து பழமையான கோயில்னு சொன்னாங்க. அதாவது அந்த காலத்தில் 2 மீனவ பையங்க அந்த சுமிடா ரிவரில் மீன் பிடிக்க போகும்போது அங்கே அவங்களுக்கு ஒரு சிலை கிடைக்கிது. அதை திரும்ப தண்ணியில் தூக்கி போட்டாலும் திரும்ப கிடைக்கிறனால அதை ஒரு புனிதமாக நினச்சி அந்த கிராம தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு கோயில் மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க. அதுதான் இந்த சென்சோஜி டெம்பிளோட ஆரம்பம். டெம்பிள் செகண்ட் வேர்ல்டு வாரில் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சான். அதுக்கப்புறம் அந்த வாருக்கு பின்னாடி இதை திரும்ப ரெனோவேட் பண்ணி இந்த மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. இந்த டெம்பிள் இருக்கிறனால இந்த அசகுசா ஏரியா டோக்கியோவில் கல்ச்சுரல் அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் ஹப் மாதிரி மாறி இருக்குது. இந்த டெம்பிள்குள்ளே இருக்க ஸ்டாச்சு நிறைய வீடியோஸில் புத்தான்னு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது புத்தா டைப் கிடையாது. இது போதி சத்துவான்ற வேறு ஒரு வகை தான் இந்த ஸ்டாச்சு. இந்த ஓவியம் அப்புறம் பெரிய பெரிய தூண், அந்த தூணில் கோல்டன் கலரில் அழகாக என்னென்னமோ செதுக்கின மாதிரி வச்சுருக்காங்க. அது அப்புறம் பெரிய அந்த 5 ஸ்டோரி பகோடா இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு வெளியேயும் சின்ன சின்ன நீரோடைகள் மாதிரி அமைச்சு சுற்றி அந்த சக்குரா செடிகள் இருக்குது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த சக்குரா செடியை சீடு போட்டு முளைக்க வைக்க மாட்டாங்களாம். அதை பிரான்ச்சஸை கட் பண்ணிட்டு வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு தான் வளர்ப்பாங்கன்னு அந்த கைடு எங்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க.
டெம்பிள் பக்கத்துலேயே நக்கமிசி ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இந்த சுவீனியர்ஸ், அப்புறம் வந்து ஜப்பான் ஸ்நாக்ஸு, இது எல்லாமே விற்கிறாங்க. அந்த இடங்களுமே பார்க்குறதுக்கு நைட் நேரத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பிங்க் கலர் சக்குரா, ரெட் கலர் டெம்பிள், அப்புறம் ப்ளூ ஸ்கை, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஓவியத்தை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சக்குரா ஃப்ளவர்ஸ் பார்க்குறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வருஷம் பூராவுமே நம்ம ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் அதுக்கு மேலே வேலைகளும் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து டிப்ரெஷனோடையும் மனசில் அந்த டென்ஷனோடையும் இருந்துக்கிட்டே இல்லாமல் இது மாதிரி இயர்லி ஒன்ஸ் எங்கேயாவது வெளியே போய் அந்த மன கஷ்டம்லாம் இல்லாமல் சந்தோஷமாக ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறேன். அதுவே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போதும் அவங்களுடைய கலாச்சாரத்தையும் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்குது. லைக் வந்து இந்த கொன்னிச்சிவா, இது வந்து நம்ம வணக்கம் சொல்கிறது தான் கொன்னிச்சிவாங்கிறது. நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அந்த வணக்கம், தேங்க்யூலாம் நான் ஜப்பானீஸ்லேயே தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவங்க மொழியை நம்ம பேசும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாகறாங்க. என் கூட சேர்ந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.